Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஏமாந்து போன வீடியோ தான். ஸோ என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நைக்கா ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஏமாந்தது. ஐ மீன் வந்து பார்த்தீங்கன்னா நைக்கா வந்து இது ஏமாத்தலை, நைக்கா பேரை வச்சு ஒரு சில பேர் இது ஏமாத்தினது. ஸோ அந்த ஒரு ஸ்டோரி தான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். அண்ட் ஆல்சோ இது இப்போ நிறைய பிராண்ட்ஸில் வந்து நடக்குது. இது நான் உங்களுக்கு சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அவேர்னஸ் மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். நீங்களும் சுதாரிப்பாக வந்து இருந்துக்கிறீங்க. ஸோ நான் வந்து காசு வந்து இருக்க போய் வந்து பார்த்திங்கன்னா காசு இருந்தாலும் இல்லாட்டாலும் நம்ம காசு போகுதுங்கும்போது அது எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் லாஸ் ஆகுதுங்கும்போது நம்ம கவலையாக இருக்கத்தானே செய்யும். ஸோ அதனால் வந்து சரி பரவாயில்ல, கடவுள் ஒன்று இழந்துட்டா 10 தருவாங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு அல்லாண்டு இருந்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்னோடய மிஸ்டேக்கும் வந்துட்டு இருக்குது. பிகாஸ் என்ன அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா நான் வந்து அலசி ஆராயாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆசையில் டக்குன்னு போட்டதுனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு வந்துருச்சு. ஓகே, ஸோ இதை பற்றி எனக்கு டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு சிட்சாட் ப்ளஸ் ஒரு ஸ்மால் ஸ்டோரி மாதிரி வந்து வச்சுக்கிறோங்க. ஸோ கண்டிப்பாக இதில் யாராவது நீங்களும் இந்த மாதிரி இதாக இருக்கிறீங்க, அஃபெக்டாக இருக்கிறீங்க, இதில் இருந்தாலும் சரி வேறு இதில் இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் அஃபெக்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. ஓகே, சரி ஒரு ஒன் ஃபைன் டே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2020 அப்போ நடந்தது. 2020 எனக்கு வந்து நடந்தது. 2021 எனக்கு வந்து நடந்தது இது வந்துட்டு. ஸோ ஒரு ஃபைன் டே வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ ஒரு ஃபைன் டே வந்து இருக்கிற போது வந்து சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்டர்நூன் 12:30 1 PM அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாள் எனக்கு வந்து ஆணுச்சு. பட் கடைசியில் இது ஏமாந்து போகிற ப்ராசஸ்ங்கிறது எனக்கு வந்து தெரியாது. தெரிந்தால் முன்னாடி நான் சுதாரிச்சு இருந்திருப்பேன். சரி நான் சொன்னால் உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு வந்து இது வந்து சொல்கிறேன். ஓகே, ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன ஆச்சு அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபைன் டேயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12:30 1 PM அந்த 1 PM போல் எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கால் வந்து வந்துருச்சு. ஸோ கால் வந்து வந்திருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா காலை வந்து நான் அட்டன் பண்ணேன். ஸோ கால் அட்டன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லேடி வந்துட்டு பேசினாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நைக்காவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ரைஸ் வந்து வின் பண்ணியிருக்கிறீங்க, ப்ரைஸ் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிருக்கிறீங்க, அதில் வந்து ப்ரைஸ் வந்து விழுந்துருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதில் வந்து இது பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லவுமே ஒரு 5 கைண்ட் ஆஃப் ப்ரைஸ் உங்களுக்கு வந்து வரும். நீங்கள் வந்து அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு 5000 ருபீஸ்க்கு வந்து நீங்கள் நைக்கா ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் வந்து ஆர்டர் போடணும். ஆர்டர் போட்டு அது என்னென்ன ப்ராடக்ட் வந்து போடுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பணும். வாட்ஸ்அப்பில் அனுப்பின பிறகு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அதை செக் பண்ணி பார்த்துட்டு 5000 ருபீஸ்க்கு மேலே பில் அமௌண்ட் வந்து இருக்கணும். இருந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு அந்த கிஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்டர் ப்ராடக்ட்ஸ் வரும்போது ஃப்ரீயாக அவங்களுக்கு அட்டாச் ஆகி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகே, நான் சரி அப்படின்னு சொன்ன பிறகு வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து இந்த மாதிரி சும்மா நம்ம வின் பண்ண மாதிரி இதெல்லாம் போடுவோம்ல, சிம்பிள் வச்சு போட்டு அந்த மாதிரி ஒரு 5 விதமான ஒரு எலக்ட்ரானிக் ப்ரைஸஸ் வந்து வந்துருச்சு. எலக்ட்ரானிக் ப்ரைஸஸ் தான் ஏசி, டிவி, ஃப்ரிட்ஜு, ஐஃபோன், இன்னொன்று ஒரு ப்ராடக்ட் 5 இன்னொரு ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் 5 இது உங்களுக்கு வந்துட்டு. ஓகே, ஸோ நான் வந்து என்ன இது பண்ணேன் அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா ஓகே சார் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேயும் வந்துட்டு ஏசி இருக்குது, கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் வந்துட்டு ஏசி இருக்குது, ஒரு கொஞ்சம் செகண்ட் ஃப்ளோரில் ஒரு ஏசி வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம நைக்காவில் வந்து இவ்வளோ தூரத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம், ஒருவேளை அதனால தான் நம்மளை செலக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு சரி நம்ம ஏன் வந்துட்டு ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு கொஞ்சம் தெரியாது, அதனால் வந்துட்டு இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நானே திருப்பி ஏமாற்றி விட்ருவேன். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ சரி ஏசி சொல்லுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஏசியை வந்து நான் சொல்லிட்டேன். சொன்னப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் அனுப்புவோமே திரும்ப வந்து அதே லேடி வந்து கால் பண்ணி அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்டரு இந்த மாதிரி நீங்கள் கிஃப்ட் அனுப்பிக்கிறீங்க. ஸோ நைக்கா ஆப்பில் போய் நீங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. அனுப்பின பிறகு உங்களுக்கு வந்து வேறு ஒருத்தவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவேன். அந்த நம்பருக்கு நான் அனுப்பிட்டேன். அனுப்பும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் ஒரு 4:30 PM வந்துட்டு இருக்கும். ஓகே, 4:30 PM வந்து ஒரு 4:30 PM இருக்கும். அந்த டைமுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்க வந்து கால் பண்ணுறாங்க, இன்னொரு லேடி வந்து கால் பண்ணுறாங்க. ஸோ இவளுக்கு கண்டிப்பாக மரியாதையே கொடுக்கக்கூடாது, சரியான பொல்லாத ஏமாத்துக்காரி வந்துட்டு. ஓகே, ஸோ ரியலாக பேசுகிற மாதிரியே பேசினா இப்போ ஒரு மேக்கப் கவுண்டரில் வந்து ஒரு மேக்கப் இதில் போனால் நம்ம எப்படி வந்து பேசுவோம் அதே மாதிரியே அப்படியே அச்சஸெல்லாம் வந்துட்டு பேசினா. ஸோ நானுமே வந்து பார்த்து நீங்களுமே அது கண்டிப்பாக அந்த மாதிரி இருந்தால் நம்பி ஏமாந்தான் வந்து இருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு பேசினா பிகாஸ் இது புதுசாக அப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ராடுலன் டெக்னிக் வந்து அப்போ தான் வந்துட்டு வருது மார்க்கெட்டில் வந்துட்டு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்பவே ஏமாத்துறதுக்கு ஈஸியான ஒரு டெக்னிக்காக வந்துட்டு போயிடுச்சு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து வரும்போது பேசும்போது இந்த மாதிரி இங்கிலீஷில் பேசுவோம். நானும் திருப்பி இங்கிலீஷில் வந்துட்டு பதில் சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். ரொம்ப இங்கிலீஷ் கடகடன்னு பேசினேன். அப்போ பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா நானும் திருப்பி அதுக்கு மேனேஜ் பண்ணி ஈக்குவலாக நான் வந்துட்டு எனக்கு இங்கிலீஷ் வந்துட்டு பார்த்திங்கன்னா
தெரியும், நல்லா எழுத தெரியும், நல்லா வந்து படிக்க தெரியும், நல்லா சூப்பராக வாசிப்பேன், நல்லா அழகாக மெசேஜ்லாம் பண்ண சொன்னால் சூப்பராக பிச்சுக்கிட்டு மெசேஜ் அனுப்புவேன். ஆனால் பேச வரும்போது எனக்கு அந்த அளவுக்கு வராது. பிகாஸ் அந்த ப்ராக்டிஸ் இல்லாதனால ஒரு 100க்கு 50% தான் நான் வந்துட்டு பேசுவேன் இங்கிலீஷ் வந்துட்டு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக நான் பேச மாட்டேன். எனக்கு அது என்னமோ தெரியல, ரொம்ப பேசுறதுக்கு பிடிக்காது. அப்படி நான் வந்து இங்கிலீஷ் வீடியோவில் தான் போடணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன், யூடியூப் வீடியோ வந்துட்டு. பட் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து தமிழ் ஆடியன்ஸில் நம்ம தமிழில் இருக்கிறனால சரி நம்ம தமிழே போடுவோமே, தமிழ் என்ன யூடியூபர் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் தமிழை வந்து சூஸ் பண்ணது. ஓகே, ஸோ அது வந்துட்டு இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கும்போது கால் பண்ணும்போது பேசிவிட்டு அப்படி இப்படி ஓகே மார்னிங் கால் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. ஓகே, நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் அனுப்பின பிறகு அவங்க ஒரு அடுத்த நாள் மார்னிங் வந்து இந்த மாதிரி ஒரு 10:30 போல் ஃபோன் வருது. யார் இந்த அடுத்தவங்க பேசுனாங்களே, அந்த 2வது லேடி பேசுனால அந்த லேடி வந்து அவள் தான் வந்துட்டு பேசும்போது பேரும் இருக்குது. பட் நான் பேர் சொல்ல விரும்பலை. அது அவள் சொன்னது ஒரு டூப்ளிகேட் பேர், அதை எதுக்கு நான் பெருசாக வந்து சொல்லிக்கிட்டு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா சொல்லும்போது என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த பேர் வந்துட்டு காலைல அந்த பேர் அவள் வந்துட்டு போடும்போது எனக்கு வந்துட்டு அதே பேரில் சொல்லி தான் எனக்கு வந்துட்டு பேசினேன். அந்த 2வது பேசும்போது பார்த்திங்கன்னா இப்படி ப்ராடக்ட் இந்த மாதிரி போட்டுக்கிறீங்க, ஓகே சார் இந்த மாதிரி வரும், நாங்கள் செக் பண்ணுறவங்களுக்கு ப்ராசஸ் ஆகி நடந்துக்கிட்டு இருக்குது. ப்ராசஸ் நடந்து முடிஞ்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அப்படியா இப்படியா அதான் இதான்னு சொல்லி கடைசியில் உண்மையாக அப்படியே ஐஸை உருக்குற மாதிரி பேசும்போது பார்த்திங்கன்னா நானும் சரி இதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து சொல்கிறது, கையில் காசு வந்து அதிகமாக இருந்தால் ரொம்ப ஆடக்கூடாது, ஆடினா இப்படி அப்பப்போ ஒரு சின்ன இது வந்து நடந்துக்கும். அந்த டைமில் நான் வந்து ரொம்ப அந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப போட்டு நான் காசு போட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக வந்து வாங்கி வச்சேன். அதுக்கு பிறகு தான் யூடியூப்லாம் அதுக்கு பிறகு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்படி மாதிரி வந்து இருந்துச்சு. பட் எனிவே இப்போ வாங்கினதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வீடியோஸ்க்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்துட்டு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக நமக்கு வந்துட்டு இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் நம்மள சேவிங் பண்ணிவிட்டு ஓரளவு நான் ரொம்ப அது பியூட்டி ஜாமானுக்கு வந்துட்டு விடுறது கிடையாது. எஸ், அதுதான் வந்துட்டு. ஸோ அப்போ கால் பண்ணி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பேசிவிட்டு வச்சுட்டாங்க. மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு அதே 1:30 போல் ஃபோன் வருது. ஃபோன் வந்து என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு எல்லாம் செக் பண்ணியாச்சு, நீங்கள் ஆர்டர் வந்து உங்களுக்கு 4 5 நாளில் வந்துடும். வரும்போது நீங்கள் ஏசி புக் பண்ணிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு ஏசி வந்து இந்த மாதிரி 1.5 டன் 2 டன் ஏசின்னு நினைக்கிறேன். ஸோ வால்டர்ஸ் ஏசின்னு நினைக்கிறேன். அந்த ஏசி உங்களுக்கு வந்துடும். பேக்கேஜிங் அந்த பார்சலோட உங்களுக்கு வந்துடும். அப்போ நான் கூட லைட்டாக எனக்கு ஒரு யோசனை இருந்துச்சு, பார்சல் வரும்போது எப்படி ஏசி வரும், அதை எப்படி தூக்கிட்டு வருவாங்க அப்படிங்கிறோம். இல்லை, பார்சல் வந்த அன்றைக்கே வந்துட்டு அந்த ஏசியுமே உங்களுக்கு வந்து வந்துடும் சேர்த்து அப்படின்னு சொல்லவுமே ஓகே அப்படின்னு சொல்லவுமே நான் வந்து சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இது பண்ணிட்டேன். இது பண்ணி முடிச்ச பிறகு சார் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு ஒரு 15,000 வந்து பே பண்ணணும். 15,000 இல்லை, 12,000 வந்து 11,000 சில்ட்ர சம்திங் வந்து வந்துச்சு. நான் 11,000 ஒரு அப்படியே நம்புகிற மாதிரியே இருந்துச்சு. 11,380 நான் 480 நினைக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து பே பண்ணணும். பே பண்ணால் அது எதுக்காகனா உங்கள் டேக்ஸ்க்காக, ஃபோன் சார்ஜ் கிடையாது, டேக்ஸ்க்காக. பட் நீங்கள் ஆர்டர் ஒன்ஸ் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபோன் இது ஏசி வந்துட்டு உங்களுக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃபோன் சொல்லிட்டேன், ஏசி வந்து வரும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திரும்ப அந்த காசு உங்களுக்கு ரீஃபண்டாக ஆயிரும். ஜஸ்ட் ஆர்டர் ப்ளேஸ் ஆகாமல் திருப்பி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயே விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டா. ஓகே, நான் சொல்லாமல் யோசனை பண்ணிக்கிட்டு ஒரு வேளை சரி ஓகே இவ்வளோ பெரிய பொருளாக இருக்கனால டேக்ஸுக்கு தான் இதாக இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், தெரியாமல் வந்துட்டு எங்கள் ஃபாதரோட அக்கௌண்ட் நம்பரை வந்துட்டு என் அக்கௌண்ட் கொடுக்கல. ஸோ ஃபாதரோட அக்கௌண்ட் நம்பரை எடுத்து ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இப்படி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஃபாதர் நம்பரை எடுக்க வச்சா கடைசியில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓடிபி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். எனக்கு பாருங்கள் எவ்வளோ மடத்தனமாக நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு எனக்கு தெரியலை. அப்போ அந்த ஓடிபி வந்ததெல்லாம் சொல்லிட்டு ஓடிபி வந்து ஷேர் பண்ணவே கூடாது. ஸோ நீங்களும் எந்த மெசேஜும் எதுலேயுமே வந்தாலும் ஓடிபி வந்து ஷேர் பண்ணாதீங்க. உங்கள் பேங்கை தவிர வேறு எதுலேயுமே நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க. அப்படி எதாவது ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் கன்ஃபர்மேஷன் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறீங்க. ஓகே, நான் ஷேர் பண்ணோமே டக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த மணி பேங்க்லேருந்து போயிடுச்சு. அந்த 11,380 rupees வந்து போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப போட்டு இந்த மாதிரி வந்துடுச்சு சார், வந்தப்பறம் உங்களுக்கு இன்னும் 1 ஹவரில் வந்துடும், 2 ஹவரில் உங்களுக்கு திரும்பி வந்து உங்களுக்கு கேஷ்பேக் வந்து வந்துடும், ஆர்டர் உங்களுக்கு வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வச்சு அந்த ஒரு செகண்ட் டே வந்து முடிஞ்சிருச்சு. தேர்ட் டே வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேர்ட் டே வந்து பேசும்போது மார்னிங் வந்து பேசும்போது சார் இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு இதாகிடுச்சு, இன்னும் 2 நாள் 3 நாளில் வந்துடும், ஆர்டர் வந்து டிஸ்பேச் ஆகிடுச்சு, உங்களுக்கு வித்தின் டேஸ் இந்த மாதிரி டேஸில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வந்துடும் அப்படியே இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் என்னன்னு சொல்லி பார்த்தா நீங்கள் வந்து இன்னும் ஒரு 25,000 வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோமே. மறுபடியும் இதுக்கு 25,000 வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லாமல் அதுக்கு என்னென்னமோ காரணங்கள்லாம் சொல்கிறா இங்கிலீஷில் வந்துட்டு. அதுக்கு எனக்கு என்னென்றே அதுக்கு பாதி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, அது பொய்ன்னு எனக்கு தெரியுது.
என் மனசுக்குள்ளே தோணுது. அப்படிங்கவுமே நான் வந்துட்டு அதெல்லாம் சரி ஓகே பே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வந்துட்டு பே பண்ணுற மாதிரி வச்சுட்டேன். பார்த்தா திரும்ப திரும்ப ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னாச்சு சார் பே பண்ணலையா, அப்படியா இப்படியா அதான் இதான் அந்த காசு உங்களுக்கு அந்த 11,380 ருபீஸும் இந்த 25,000 உங்களுக்கு ஒன்றா வந்து உடனே அக்கௌண்ட் வந்து விழுந்துடும். ஏற்கனவே அந்த சொன்ன 11,380 ருபீஸை 1 ஹவர் வந்து விழுகலை. அடுத்த நாள் நான் காலையில் கேட்டதுக்கு இந்த 25,000 கட்டுங்க சேர்த்து உங்களுக்கு வந்து விழுந்துரும் அப்படின்னு சொல்லி விழுகவும் உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் அதிலேயே கணிச்சிக்கிட்டேன். ஆகா வந்துட்டு நமக்கு நாமம் தான் அப்படி சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படிங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நான் உடனே என்ன பண்ணேன் அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா இதை வந்து டக்குன்னு நைக்கா கஸ்டமர் கேருக்கு நான் ஃபோன் போட்டேன். ஸோ ஃபோன் போடாமல் அங்கேருந்து போடாமல் திருப்பி அவங்க சொல்லிட்டாங்க எங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது, இந்த மாதிரி சம்மந்தமே கிடையாது, நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட்டில் இந்த மாதிரிலாம் நாங்கள் எதுவுமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை, இது ஃப்ராடு ஃபேக் அப்படி சொல்லிட்டு வைங்க வேற ஆள் போடுவாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லேடி பேசிட்டு அப்புறம் இன்னொரு ஆள் நைக்காவிலேருந்து கஸ்டமர் கேர்லேருந்து போட்டாங்க. கதை இருக்குது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்போ சொல்லவும் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு ஆம்பளை வந்து பேசவும் இந்த மாதிரி டீட்டெயில் சொல்லவும் அப்போ நாங்கள் இது கிடையாது நீங்கள் அப்போ உங்கள் பேரை சொல்லி தானே இது பண்ணுறாங்க. வாட்ஸ்அப்பில் கூட அந்த நைக்காவோட சிம்பிள் வச்சு தான் வந்து இது இருந்துச்சு. ஸோ அப்படி மாதிரி வந்து இருக்கும்போது சொல்லவும் அப்படி எப்படின்னு சொல்லி நான் இங்கிலீஷில் திட்டினேன். இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணால் அப்போ எப்படி நைக்காவில் நாளைக்கு வாங்குறதுக்கு ஒரு இதாக வரும், அப்படியே வரும் இப்படியே வரும், இப்போ மணி போயிடுச்சு இதுக்கு யார் வந்து பொறுப்பு அப்படி எப்படின்னு கேட்டதுக்கு சாரி எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி இப்படிங்கும்போது சரி காசு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்னென்ன நம்பர்லேருந்து ஒரு 2-3 நம்பர்லேருந்து கால் பண்ணி இருந்தாலும் அந்த ஃப்ராட் நம்பரில் உள்ள வந்துட்டு 2-3 நம்பர்லேருந்து கால் பண்ணியிருந்தேன். அந்த நம்பரை ஃபுல்லாக ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ட்ரஸ்ட் மீ நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் எப்போ வந்து சொன்ன அந்த அடுத்த நாள் காலையில் நீங்கள் நைக்காவை செக் பண்ணிங்கன்னா அது இப்போ இருக்குதா இல்லையான்னு தெரியல. நைக்காவில் வந்துட்டு அது மேலே வந்து அந்த எழுத்து வந்துருச்சு, நைக்கா டஸ் நாட் அனௌன்ஸ் எனி கேஷ் எனி ப்ரைஸ் ரிவார்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டு வராது நீங்கள். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவோம், அப்படிலாம் வந்தால் எந்த ஒரு ஆஃபர்ஸ் இதெல்லாம் எதுவுமே வந்துட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி அதுக்கப்புறம் தான் நைக்கா ஆப்பை செக் பண்ணுறேன். அது வந்து வந்துருச்சு, நீங்கள் நம்பினாலும் சரி நீங்கள் நம்பாட்டாலும் சரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் எனக்கு ஒரு சில பேர் இந்த ஃப்ராடலண்ட் இதை பற்றி வந்து போட்டிருந்தாங்க. போடாமல் நிறைய பேர் இந்த மாதிரி ஏமாந்ததை பற்றி எனக்கு தெரிய வந்துச்சு. ஓகே இது வந்து எனக்கு பின்னாடி தெரிய வந்துச்சு இவ கான்டாக்ட் கட்டாவோட பிறகு. ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்போ இந்த மாதிரி சொல்லிவிட்டு அவர் வந்து போட்டார். அந்த ஒரு இதோட வந்து அந்த இது முடிஞ்சு போயிடுச்சு, எது நைக்கா கஸ்டமர் கேரோட முடிஞ்சு போயிடுச்சு. சரி நான் இவளை சும்மா செக் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கு பிறகு இருந்துட்டு பார்த்தா திரும்ப ஃபோன் போட்டு இந்த மாதிரி பே பண்ணலையா அப்படியே எப்படி அங்கவுமே இல்லை நான் பே பண்ணலை. அப்போ நான் சொன்னேன் பே பண்ணல என்னால் பே பண்ண முடியாது, எனக்கு கிஃப்ட் வந்துட்டு வேணாம், நான் தந்த காசை எனக்கு தந்துடுங்க, நான் ஆர்டரும் போடலை அப்படின்னு சொல்லி நான் சும்மா இங்கிலீஷில் சொல்லி பார்த்தேன். சொல்லி பார்க்க ஓகே ஃபஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே சார் உங்கள் விருப்பம் என்னமோ அதான் எங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் வந்து சொன்னாங்க. இங்கிலீஷில் வந்து சொல்லாமல் நான் வந்து என்ன பண்ணேன் ஓகே அப்படி இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு பார்ப்போம் வந்து இன்னைக்கு சாயந்தரம் விழுந்துடும் அப்படின்னு சொல்லி பார்த்தா சாயந்தரம் விழுகலை, காலையில் விழுகுன்னு சொல்லி பார்த்தா காலையில் விழுகலை. அதான் நான் காலையில் ஃபோன் போட்டு கேட்டதுக்கு இல்லை சார் வந்து விழுந்துடும் 1 ஹவரில் விழுந்துடும் 2 ஹவரில் விழுந்துடும் அப்படின்னு சொல்லவுமே ஓகே நான் அதோட அப்படி இப்படி சும்மா சொல்லி பார்த்தேன். ஆனால் எனக்கு தெரியும் அது வராதுன்ட்டு, இருந்தாலும் சும்மா நான் வந்து சொல்லி பார்த்தேன். சொல்லி பார்க்கும்போது அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் வந்துட்டு நான் ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் கிட்டக்க ஃபோன் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அக்கௌண்ட்லேயும் வந்து பணம் வந்து விடுவலை, ஃபோனும் வரும்னு சொல்லி பார்த்தா ஃபோனும் வந்துட்டு வரலை. அதோட நான் ஃபோனை வந்து ஃபோன் போட்டு பேசினா வேறு ஒருத்தி எடுத்து இந்த மாதிரி பேசி அவள் வந்து சாப்பிட போய்க்கிறா அப்படி போய்க்கிறா மீட்டிங் போய்க்கிறா இப்படி போய்க்கிறா அப்படிங்கம்ம மறுபடியும் அந்த ஈவினிங்கே வந்துட்டு இது வந்து 4th டே. ஸோ ஈவினிங்கை வந்து மறுபடியும் வந்து கால் பண்ணுறா. கால் பண்ணவங்க அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா அந்த அவள் கால் பண்ணி அவளை பேசுகிறா, அந்த 2வது ஒருத்தி பேசுனால அவளை வந்து பேசுகிறா. பேசி இந்த மாதிரி சொல்லி நாளை காலையில் வந்து விழுந்துட்டு சார் அப்படி சொல்லி பார்த்துட்டு 5th டே காலையில் நான் ஃபோன் வரும்னு சொல்லி பார்த்தா அக்கௌண்ட்டில் காசு வர நான் 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டேன், மார்னிங் 12 மணி வரைக்கும். அப்புறம் ஃபோன் பண்ணி நான் வந்து பார்த்தா ஃபோனை எடுத்து இந்த மாதிரி வந்து இவன் வந்து இப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டா அப்படி சொல்லிட்டு வந்துருச்சு. ட்ரான்ஸ்ஃபர் அப்போ என்னோட இதுக்கு என்ன அப்படின்னு கேட்டதுக்கு தெரியலை, ஐ டோன்ட் நோ சார், ஐ டோன்ட் நோ அபவுட் திஸ் திங் அப்படி இப்படி இங்கிலீஷில் பேசாமல் என்னால் என்ன செய்ய முடியும், நான் கொடுத்துட்டேன். அதாவது முள்ளு மேலே வந்து துணி விழுந்துருச்சு, அதை நம்ம பார்த்து தான் எடுக்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா முள்ளே துணி ஏற்கனவே மாட்டி கிழிஞ்சிருச்சு, அப்படிங்கும்போது நான் எப்படி அதை எடுக்க முடியும், கிழிஞ்ச துணி தான். அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா சரி போயிடுச்சு அப்படி சொல்லி மனசை தேர்த்திக்கிட்டு இது எனக்கு ஒரு பாடம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு மனசை தேர்த்திக்கிட்டு அதுலேருந்து இந்த மாதிரி இதில் எதுவுமே நுழையிறது கிடையாது. நெசத்துலேயே கேஷ் ப்ரைஸ் நிஜ இதில் வந்தாலுமே கூட நான் வந்து அதை ஸ்கிப் பண்ணிடுறது, அதை நான் வந்துட்டு போகிறதே கிடையாது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வந்து அவேராக நீங்கள் வந்து அலர்ட்டாக நீங்கள் வந்து இருந்துக்கிறங்க. ஸோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி உங்களுக்கு இருக்கும் தான் நான் வந்து க்ரியேட் பண்ணேன். ஸோ இது இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மீஷோலாம் வந்து நடந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டான்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் ஃபோன் போடுறேன், ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வந்துட்டு வருது. ஓகே அப்போ ஃப்ராடு தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு பணம் போனது தான் மிச்சம். அதாவது உடனே என்ன பண்ண டக்குன்னு இந்த மாதிரி எங்கள் ஃபாதர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அவங்களோட கார்டர் அந்த ஏடிஎம் நம்பர்
இதெல்லாம் வந்து பிளாக் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் புது ஏடிஎம் கார்டு அவங்க வந்து எடுத்தாங்க. ஆனால் அது சூப்பரான ஒரு ஏடிஎம் கார்டு, ரொம்ப ராசியான ஒரு ஏடிஎம் கார்டு. எப்போ நான் வந்து ப்ராடக்ட் போட்டாலுமே எனக்கு வந்துட்டு கிஃப்ட்டோட தான் வந்துக்கிட்டு இருக்கும். சரி எனிவே அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் நியூ கார்டு வந்து இது பண்ணி அதிலேருந்து எங்கள் ஃபாதரும் இப்படி மாதிரி சொல்லி எதுலேயுமே அலர்ட் ஆகிடு, இந்த மாதிரி இருக்காது, என்ன திட்டவெல்லாம் இல்லை அந்த நேரத்தில் வந்துட்டு. ஸோ ஏன்னா என்னை கொஞ்சம் நல்லா வச்சுக்கிடுவாங்க, அதனால் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் அதுலேருந்து வந்து இந்த மாதிரி இதெல்லாம் எதுவுமே பண்ணுறதில்ல டிஸ்கஸ் பண்ணாமல். பிகாஸ் நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன், பட் இதை பற்றி அவங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு விவரம் தெரியாதுங்கிறனால தான் நான் ஒன்றுமே சொல்லிக்கிறல. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. அது அடுத்த நாள் வந்து பார்க்குறேன் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு அந்த நைக்கா இது இல்லாமல் அமேசான் சிம்பிளை போட்டு வச்சுக்கிறா பாருங்கள். அப்போ என்னத்தை சொல்கிறது இவ்வளோ வந்துட்டு. ஸோ அமேசான் சிம்பிளை போட்டு வைக்கவுமே நான் வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் போகிறேன், ஆஃப்லைனில் போயிடுறேன், ஆன்லைனில் போகிறேன், ஆஃப்லைனில் போகிறேன். அதோட போடி அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணி விட்டு அந்த நம்பரை எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நைக்காவில் கஸ்டமர் கேரில் ஏற்கனவே நான் கொடுத்து வச்சுட்டேன். அதனால் அது கூட மாற்றிருந்து நைக்காவில் இந்த மாதிரி 4th டே 5th டே காலையிலேயே இந்த மாதிரி இதுவும் வந்துருச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நைக்காவாக இருந்தாலும் அமேசானாக இருந்தாலும் பர்பிளாக இருந்தாலும் என்ன ஆப்பாக இருந்தாலும் ஆப் வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணால் தான் வந்து அது உண்மை. ஆப் வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அது வந்து கண்டிப்பாக வந்து போய். இதனால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 5 நாள் அந்த ஃபோன் பேசி டைம் வேஸ்ட்டாக ஆகுனது, 11,380 ரூபா வேஸ்ட்டாக எனக்கு போனது. இதை விட ஏமாந்தவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அது நான் கமெண்ட்டில் ரீசெண்டாக அதுக்கப்புறம் தான் நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ இப்போ அது நியூ டெக்னிக்காக வந்துட்டு போயிடுச்சு. இப்போ அது வந்து எல்லோரும் தெரிஞ்சு வந்து கொஞ்சம் அலர்ட்டாக போயிட்டாங்க எல்லோரும் வந்துட்டு. ஸோ அதனால் நீங்களும் பிகினர்ஸாக இருக்கிறீங்க, யாராவது இருக்கிறீங்கன்னா பொருளுக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி இந்த பணத்தை வந்து விட்டுறாதீங்க. நான் பொருளுக்கு ஆசைப்பட்டுன்னு போடலை. சரி நம்ம இவ்வளோ தூரம் வந்து வாங்கிக்கிறோம், ஸோ அதனால் நம்ம இப்படி மாதிரி போட்டால் நமக்கு வந்துட்டு ஏன் நம்ம அந்த கிஃப்ட் ஆஃபரை வந்து விட, ஏன்னா நமக்கு முன்னாடி தெரியல இது ஃப்ராடுன்னு சொல்லிட்டு. அப்போ யாருக்குமே தெரியாது இது ஃப்ராடுன்ட்டு. அப்போ தான் நியூ அது வந்து வந்திருக்குது. ஸோ ஒரு பெரிய லீடிங் கம்பெனி பிராண்டை பற்றி சொல்லி அது நம்ம இது பண்ணால் வந்துட்டு அது தப்பு தானே. ஸோ அதனால் நைக்காவுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நைக்காவை நிறைய பேர் இந்த மாதிரி மிஸ்யூஸ் வந்து பண்ணிக்கிறாங்க. அதுக்கான ஆக்ஷன் ஸ்டெப்பும் வந்து அவங்க எடுத்துட்டாங்க. இப்போ அந்த மாதிரி நடக்கிறது இல்லை. இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா வேறு அமேசான், மீஷோ இந்த மாதிரிலாம் நடக்குது. ஸோ அதனால் வந்து எப்போவுமே அஃபீஷியல் ஆப் வந்து அனௌன்ஸ் பண்ணாமல் எந்த ஒரு இதுவுமே நம்ம வந்து நுழையக்கூடாது, பண்ணக்கூடாது. அது வந்து பார்த்துக்கிறோங்க. ஓகே. ஸோ ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்படா நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம். அது மாதிரி வந்து லைக் பண்ணாலும் கமெண்ட்டில் கருத்து என்னன்னு தெரியப்படுத்துங்க. லைக் பண்ணாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி ஆப்லன்னு இல்லை, எதில் நார்மல் மெசேஜஸில் கூட இப்போ வந்துட்டு வருது இந்த மாதிரி ப்ரைஸ் வின் பண்ணுறீங்க அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு. ஸோ எதுலேயுமே டோன்ட் ஷேர் யுவர் பேங்க் டீட்டெயில்ஸ், ஓடிபி, யுவர் ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ், யுவர் பர்சனல் டீட்டெயில்ஸ் ஆர் எனிதிங். எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எதையும் யார்ட்டையும் கன்சிடர் பண்ணாமல் எதுவுமே நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க. பேங்க்லேருந்து மெசேஜ் வந்துச்சு அடிக்கடி வருதுன்னா பேங்க்கில் போய் விசாரிச்சுக்கிறங்க. வேறு ஏதாவது நீங்கள் வாங்கின கம்பெனிலேருந்து மெசேஜ் வருது அப்படின்னா அடிக்கடி அங்கே போய் விசாரிச்சு தென் அந்த இதை நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிவிட்டு தென் நீங்கள் மூவ் பண்ணிக்கிறங்க. அதுக்கடையில் வந்து போகாதீங்க ப்ளீஸ். இது வந்து என்னோட ஒரு இது. ஓகே. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். என்னோட சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ்க்குலாம் வந்துட்டு ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வரக்கூடிய ஃபியூச்சர் சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸுக்குமே ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் உங்களுக்கு வந்துட்டு போடுறேன். இது எப்போயோ நான் போடணும்னு நினைக்கிறது, இன்றைக்கி தான் எனக்கு டைம் கிடச்சிச்சு. ஸோ அதுக்கு வந்து சாரி. ஸோ கண்டிப்பாக இது இப்போவுமே இது நடந்துகிட்டு இருக்குது. இப்போ அது நைக்காவில் வந்து அந்தளவுக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு, முக்கால்வாசி ஸ்டாப் ஆயிடுச்சு. வேறு ஆப்பில் இதெல்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஆப்னு இல்லை, ஆப் பேரை வச்சு இந்த மாதிரி மிஸ்யூஸ் வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதனால் அது பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ என்னென்னு சொல்லி பார்த்துக்கணும் கைஸ். லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் அண்ட் பாய். வருத்தமாக தான் நான் சொல்கிறேன் பாய், பட் இப்போ வந்துட்டு பரவாயில்லை, கொஞ்சம் தேர்த்திக்கிட்டேன், அதனால் பாய் சிரிச்சிக்கிட்டே சொல்கிறேன் பாய்.